உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கா? இன்சுலின் ஊசி, அப்புறம் மூட்டை மூட்டையா சக்கரை வியாதி மாத்திரை, இப்படி தினமும் நிறைய எடுத்து அலுத்து போச்சு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஃப்ரீ பேர்டா இருக்க முடியுமா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? உணவு முறையிலே சக்கரை வியாதிய முழுமையா குணப்படுத்த முடியும். அதுவும் செலவே இல்லாம. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கவனமா பாருங்க. ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்னோட போன வீடியோல சக்கரை நோயாளிங்களுக்கு எந்தெந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாது, என்ன மாதிரி டயட் எடுத்தா, டயட்ல துளி கூட மாற்றமே இல்லாம வெறும் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு இருந்தா, இல்ல மாத்திரை மருந்து ஊசி இப்படி எதெல்லாம் வேலை செய்யாது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நான் பேசியிருந்தேன். இந்த வீடியோல சக்கரை நோயாளிகள் என்ன சாப்பிடணும், சக்கரை நோயாளிகள் விரதம் இருக்க முடியுமா, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண முடியுமா, அப்படி பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம், இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் பொழுது ஃபைனலா சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட், எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்க வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எல்லா அட்வைஸையும் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க டாக்டர் கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி மெடிசன் இன்சுலின் ஊசி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ற டயட்ல லோ சுகர் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த டயட் ஃபாஸ்டிங் இது எல்லாமே நீங்க பண்ணலாம். டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணாம இதை நீங்களாவே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது அட்வைசபிளே கிடையாது. பொதுவாவே சக்கரை நோய் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரை இந்த டயட் வாக்கிங் எல்லாம் பண்ணி ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை குறைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் இப்படி கவனிக்கிறோம். ஆனா அதிக பரவலா இருக்கிற இந்த டைப் 2 சக்கரை வியாதியில ரத்த அளவுல இருக்கிற அதிகமான சர்க்கரை அது மட்டும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. டோட்டலா 2 பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். அப்பதான் இந்த சக்கரை வியாதிய முழுமையா குணப்படுத்த முடியும். நம்பர் 1, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது ரத்தத்துல இருக்கிற அதிகமான சர்க்கரை, இதுக்கு பேரு குளுக்கோடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 2, ரத்தத்துல இருக்கிற அதிகமான இன்சுலின், இதுக்கு பேரு இன்சுலின் டாக்ஸிசிட்டி. நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் ரத்தத்துல இருக்கிற இந்த சர்க்கரை அளவுகளை மட்டும் குறைச்சது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அதிகமான சர்க்கரை அப்படிங்கிற நச்சுல இருந்து வேணா நம்ம தப்பிக்கலாம். ஆனா இன்னொரு நச்சு உள்ளாரையே சுத்திட்டு இருக்கு, அதுதான் உடம்புல இருக்கிற அதிகமான இன்சுலின். அப்போ நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இந்த குளுக்கோடாக்சிசிட்டி சர்க்கரை அளவையும் குறைக்கணும், இன்சுலின் டாக்ஸிசிட்டி நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹை இன்சுலின் அதாவது அதிகமான இன்சுலின் அதையும் குறைக்கணும். ரெண்டையுமே குறைச்சாதான் சக்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியும். சர்க்கரை அளவை மட்டும் குறைச்சோம் அப்படின்னா வாழ்நாள் பூரா சக்கரை வியாதி பேஷண்டாவே இருந்து நிறைய மருந்து மாத்திரை ஊசின்னு எடுத்தாலும் கிட்னி டேமேஜ், கண்ணு டேமேஜ், கால்ல புண்ணு வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளார ஒரு நச்சை வச்சிருக்கும் பொழுது நம்மளோட உடம்பு வியாதியில மோசமாயிட்டே தான் இருக்கும். நம்மளோட சேனல்ல இன்சுலினை கம்மி பண்றது பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்ம இப்போ சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ்க்கு உடம்புல உள்ள இன்சுலின் அளவுகளை குறைக்கணும். இந்த இன்சுலின் அளவுகளை குறைச்சாலே தன்னாலே ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவுகளும் கம்மியாயிடும். சோ இன்சுலின் குறைக்கிற வழிகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே போதுமானது சர்க்கரை நோயில இருந்து வெளியில வர்றதுக்கு. சோ ஒரு 5 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, கண்டிப்பா எல்லா விதமான சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், கருப்பட்டி, இப்படி எல்லா விதமான சர்க்கரை இன்க்ளூடிங் ஹனி, அப்புறம் ரொம்ப முக்கியமா பழங்கள், அதுலயும் ஹை சுகர் அப்புறம் மீடியம் சுகர் பழங்கள், இந்த மாதிரி பழங்களை அவாய்ட் பண்ணணும். பிளஸ் எல்லா விதமான சர்க்கரை. லோ சுகர் அதாவது கொய்யா காய் பழமா இல்லாம கொய்யா காயா சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், பெர்ரி சாப்பிடலாம், அவகேடோ, இந்த மாதிரி லோ சுகர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். பட் ஹை அப்புறம் மீடியம் சுகர் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். நாக்குல இனிப்பு சுவை தர எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்றேன். அதான் ரொம்ப சிம்பிள். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம சர்க்கரை உணவு அப்படின்னா வீட்டுல இருக்கிற டேபிள் சுகரு இல்லைன்னா வெல்லம், பணம் வெல்லம்னு மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா இப்போ நிறைய விஷயங்கள்ல ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை ஆட் பண்றாங்க. அதுல நம்ம கவனமா இருக்கணும். இதை பத்திலாம் இந்த வீடியோல போக போக நான் பேசுறேன். சோ ஃபர்ஸ்ட் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா விதமான சர்க்கரை. நம்பர் 2, ரொம்ப ரொம்ப குறைவான மாவுச்சத்து எடுக்கணும் ஒரு நாளைக்கு. இப்போ லோ கார்ப் டயட் அதுல வந்து வெயிட் லாஸ் பத்தி பேசும்பொழுது ஒரு நாளைக்கு 150 கிராமுக்கு கம்மியான மாவுச்சத்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே சக்கரை நோயை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், சக்கரை நோயில இருந்து ஃபுல்லா வெளியில வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கும் கம்மியான அளவு மாவுச்சத்து தான் எடுக்கணும். ஏன் ரொம்ப ரொம்ப குறைவான மாவுச்சத்து அப்படின்னா மாவுச்சத்தும் சர்க்கரைகளும் தான் இருக்கிறதுலே அதிகமா நம்ம ரத்தத்துல உள்ள இன்சுலினை தூண்டக்கூடிய உணவுகள். எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த தானிய வகைகளை அவாய்ட் பண்ணணும். அரிசி, கோதுமை, எல்லா வகையான சிறுதானியங்கள். நிறைய பேர் வந்து டயட்டுங்கிற பேர்ல அரிசிக்கு பதில் சப்பாத்தி சாப்பிடுறேன் அப்படின்னுவோம், இல்லைன்னா ராகி கஞ்சியா குடிப்போம், கூழா குடிப்போம், கம்பு தோசைன்னு சாப்பிடுவோம், ராகி தோசையா சாப்பிடுவோம், கம்பு கூழ்னு சாப்பிடுவோம். இந்த சிறுதானியங்கள்லயுமே வந்து கிட்டத்தட்ட அரிசிக்கு ஈக்குவலா தான் மாவுச்சத்து இருக்கு. சோ
இதையுமே அவாய்ட் பண்றது நல்லது. இப்படி எல்லா வகையான தானியங்களையும் அவாய்ட் பண்ணிட்டா, நாங்க பிளேட்ல என்னதான் சாப்பிடுறது? எங்கள பட்னி இருக்க சொல்றீங்களா? அப்படின்னா, இல்ல. இப்போ அடுத்து நான் சொல்ற நம்பர் 3 உங்க உடம்புக்கு தேவையான அளவு புரோட்டீன் அத கண்டிப்பா எடுக்கணும். நீங்க இப்ப என்ன வெயிட் இருக்கிறீங்களோ, அத வந்து மல்டிப்ளைட் பை 1. சப்போஸ் 60 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 60 கிராம் புரோட்டீன் எடுக்கலாம். ஒரு 5 இல்ல 10 கிராம் முன்ன பின்ன இருக்கலாம். தவறு கிடையாது. பட் உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீனையும் உங்களோட உணவு முறையில கட்டாயம் இன்க்ளூட் பண்ணணும். இந்த புரோட்டீன் உணவுகளும் வந்து அதிகமா இன்சுலின தூண்டாது. அதாவது இந்த மாவுச்சத்து சர்க்கரை அளவுக்கு தூண்டாது. அடுத்தது ஆரோக்கியமான இயற்கை கொழுப்பு வகைகள். முக்கால்வாசி இந்த புரோட்டீன் புரதமும் கொழுப்பு இயற்கையான கொழுப்பும் சேர்ந்துதான் வரும். சோ அதுல இருந்து ஒண்ணு பிரிச்சு நீங்க சாப்பிடாம அதை சேர்த்தே சாப்பிடணும். அப்போ இன்சுலின் அளவுகள் தூண்டப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து சர்க்கரை அளவையும் சரி இன்சுலின் அளவுகளையும் கூட்டவே கூட்டாது. அதனால இந்த மாதிரி இன்சுலினுக்கு ரெஸ்ட் கொடுக்கிற உணவுகளை கட்டாயம் உங்களோட உணவு முறையில இன்க்ளூட் பண்ணணும். அதாவது முட்டை, பன்னீர், சீஸ், சிக்கன், மட்டன், டோஃபு, சோய் பீன்ஸ், நிலக்கடலை, தேங்காய் சில்லு இந்த மாதிரி உணவுகள் உங்க தட்டுல நிறைய இருக்கணும். தானிய வகைகள் அரிசி, கோதுமை, சிறுதானியம் எதுவா இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கும் கம்மியா தான் இருக்கணும். சோ இந்த ஆரோக்கியமான கொழுப்பு அப்புறம் புரதம் இதுக்கப்புறம் காய்கறி நிறைய எடுத்துக்கணும். காய்கறிலுமே கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணுங்க. மத்த நார்ச்சத்து காய்கள் நிறைய எடுங்க. கீரை அடிக்கடி எடுங்க. மத்த காய்கறிகளும் ஒரு நாளைக்கு 300ல இருந்து 400 கிராம் ஒருத்தர் மட்டுமே சாப்பிடணும். அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. அப்புறம் இந்த புரோட்டீன் ஆரோக்கியமான கொழுப்பு அடுத்தது காய்கறி ஃபைனலா கொஞ்சமா அந்த அரிசியோ கோதுமையோ இல்ல சிறுதானிய உணவு கொஞ்சமா ஒரு டேஸ்ட் கெடுங்க. புரதம், இயற்கை கொழுப்பு அப்புறம் காய்கறி இதுதான் உங்க தட்டுல நிறைய இருக்கணும். இந்த மாதிரி நீங்க உங்களோட சாப்பிடுற பழக்கத்தை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா சர்க்கரை அளவுகளையும் குறைக்கலாம். உடம்புல இருக்கிற இன்சுலின் அப்படிங்கிற நச்சையும் நம்ம குறைக்கலாம். சர்க்கரை நோயினால வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு வராம நம்மளால தடுக்க முடியும். அடுத்தது நம்பர் 5 வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், விரத முறை. நம்ம எதுவுமே சாப்பிடல அப்படின்னா ஈஸியா நம்மளோட இன்சுலின் அளவுகள் நல்லாவே டிராப் ஆயிடும். அதாவது சாப்பிட்டு முடிச்சு ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு நம்மளோட இன்சுலின் அளவு நல்லா டிராப் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால ஒரு 10 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னா இன்சுலின் இந்த ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல இந்த 10 மணி நேரம் இன்சுலின் லோவாவே இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபாஸ்டிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க ஒரு 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நைட் 8 மணிக்குள்ளார டின்னர் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் காலையில சாப்பிடுற உணவு வந்து 8 மணிக்கு மேல சாப்பிட ஆரம்பிக்கலாம். சோ இந்த 12 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிக்கலாம். இந்த 12 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் கொடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயம். இன்சுலினுக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் இந்த 12 மணி நேரம் இப்படி ஆரம்பிச்சாலே நீங்க போதுமானது. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு நீங்க பண்ணலாம். இது எப்படின்னா இந்த ஒரு மாசத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட டயட்டையும் மாத்தி பிளஸ் இந்த 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இது ரெண்டையும் ஒன்னா ஒரு 1 மந்த் கடைபிடிச்சீங்க அப்படின்னாலே நீங்களே ஒரு பெரிய சேஞ்ச பாப்பீங்க. இந்த டயட்டை திடீர்னு நம்ம மாத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சோர்வா இருக்க மாதிரி இருக்கும், டயர்டா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்க பெருசா ஒன்னும் வாக்கிங் அதெல்லாம் போகல அப்படின்னாலும் ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி டயட்டை மாத்திட்டு அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் இல்லைன்னா 3 வீக்ஸ்ல இந்த சோர்வா இருக்கிறது ஒரு மாதிரி சில பேருக்கு தலைவலி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். 3 வீக்ஸ் கழிச்சு உங்களோட உடம்பு இந்த மாதிரி டயட்டுக்கு செட் ஆயிடும். ரொம்ப ஹெவியான ஃபாஸ்டிங் அதாவது விரதமும் இந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் நீங்க பண்ண வேண்டாம். ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸும் நீங்க ஃபர்ஸ்ட் 1 மந்த் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரிக்டா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 1 மந்த் கழிச்சு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா மெதுவா வாக்கிங் அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க ஸ்லோவா உங்களோட ஃபாஸ்டிங் பண்ற டயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 12 அப்படிங்கறதுல இருந்து 13, 14 அப்படி ஸ்லோவா உங்களோட ஃபாஸ்டிங் பண்ற டயத்தையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உடனே எல்லாத்தையும் தடாலடியா பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. தினமும் பண்ணணும். அதுதான் முக்கியம். தானிய வகைகள் நான் அவாய்ட் பண்ண சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய இந்த தானியங்கள் வந்து ப்ராசஸ்ட் ரிஃபைன்டா வருது. ஸோ அப்படின்னா என்னன்னா அதுல வந்து இயற்கையான வர கொழுப்பு, நார்ச்சத்து, புரோட்டீன், புரதம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறுமன மாவுச்சத்து மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டடா வருது. அந்த மாதிரி அதிக அளவு மாவுச்சத்து மட்டுமே போடுறதுனால அந்த உணவோட டேஸ்ட் அதிகரிக்குது. பட் அதுவே நம்ம உடம்புக்கு பாதகமாவும் விளையுது. பாக்கெட்ல வர தானியங்களா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த தானியங்களையே ஃபிளார் அப்படின்னு சொல்லி மாவா அரைச்சு ஈவன் வந்து ஹோல் வீட் ஃபிளார் அப்படின்னு வர்றது கூட முழு தானியம் கிடையாது. அதுவுமே வந்து ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி தான் வருது. ஸோ அந்த மாதிரி மாவா கோதுமை மாவா இருக்கட்டும் இல்ல கம்பு மாவு, ராகி மாவு இப்படி மாவு வந்து இன்னும் ஈஸியா செரிச்சு போய் நம்ம ரத்தத்துல உடனே சர்க்கரையா மாறக்கூடிய தன்மை தான் அதுக்கு அதிகமா இருக்கும். அதனால தானிய வகைகள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முழு தானியமா கிடைக்குது அப்படின்னா அதை ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கும் கம்மியா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல வேண்டாம். என்ன சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளி பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் சொல்றேன். நான் சொல்ற லிஸ்ட்ல இந்த உணவுகள் எல்லாமே அவாய்ட் பண்றது நல்லது.
என்ன மேடம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க என்னதான் சாப்பிடுறது அப்படின்னா, என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற லிஸ்ட் நான் சொல்றேன். பயப்படாதீங்க. இன்சுலின் குறைக்கக்கூடிய உணவுகள் அத நீங்க சாப்பிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாலியோ டயட் தான். மேடம் என்னால இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டாலாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ நீங்க சாப்பிடுற மாவுச்சத்துல பாதியா குறைச்சிட்டு, மீதி பாதி இந்த மாரி புரதம், இயற்கை கொழுப்பு, காய்கறி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாரி உங்க டாக்டர்ட்ட ஃபர்ஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டயட் சரி வருமா? அப்படிங்கிறத அவர்கிட்ட ஒரு தடவ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட்.